ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைக்கலாம் சுவைக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பருப்பு வகைகள்லேயே அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த துவரம் பருப்பு தான். நம்மள பல பேர் வீடுகளில் 4-5 நாள் வரைக்கும் கூட இந்த சாம்பார் நம்ம வைப்போம். அப்படி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இந்த துவரம் பருப்பை எப்படி ரொம்ப சீக்கிரமாக ஒரே விசிலில் நல்லா குழைவாக வேக வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரேஷன் துவரம் பருப்பு தான். இந்த துவரம் பருப்பு வாங்கிட்டு வந்ததும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க. வெயில் இல்லாட்டி வானலியில் போட்டு லைட்டாக வறுத்து மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து 1-2 பல்ஸ் மோடில் போட்டு எடுக்கலாம். ரொம்ப அரைச்சிட வேணாம், பல்ஸ் மோடில் 1-2 திருப்பி எடுத்துக்கோங்க. அது மாதிரி செய்யும் போது இந்த முழு துவரம் பருப்பு 1-2 உடஞ்சி வரும். இது மாதிரி பருப்பை நம்ம வேக வைக்கும் போது ரொம்ப சீக்கிரமாக வெந்து வந்துடும். அது கூடவே நம்ம ஊற வச்சு வேக வச்சோம்னா இன்னும் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். பாருங்க, அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இது மாதிரி பருப்பு 1-2 உடஞ்சா போதும். இந்த பருப்பை நீங்கள் ஊற வச்சுட்டு வேக வைக்கும் போது ஒரே விசிலில் நல்லா குழைவாக வெந்து வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 2, இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டிப் தக்காளி விற்கிற விலைக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வாங்கிட்டு வர தக்காளி பழங்களில் 1-2 பழங்கள் இது மாதிரி அடிபட்டு இருக்கும். இந்த பழங்களை நம்ம அன்னைக்கே யூஸ் பண்ணிடணும். அப்படி இல்லாட்டி நல்லா இருக்க பழங்களும் சேர்ந்து வீணாக போயிடும். இது மாதிரி அடிப்பட்ட தக்காளி 1-2 இருந்தால் அன்னைக்கே யூஸ் பண்ணிடலாம். அதிக அளவில் இருந்தால் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பழங்களை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த அடிப்பட்ட இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா தக்காளியிலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் எப்போவுமே தக்காளி காய்கறி கடையில் வாங்க மாட்டோம். ஷேர் ஆட்டோவில் 2 கிலோ 3 கிலோன்னு நிறையா தக்காளி குறைஞ்ச அளவில் விற்பாங்க. அந்த தக்காளியை நம்ம பார்த்து எடுக்க முடியாது, அவங்களாம் எடுத்து போகிற தக்காளி தான். அது மாதிரி வர இடங்களில் இந்த மாதிரி தக்காளி நிறைய வரும். நான் டெய்லி யூஸ் பண்ணுற டிப்பை இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம கட் பண்ண இந்த பழங்களை மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி பியூரியை நம்ம ஐஸ் கியூப் ட்ரேவில் தான் ஊற்ற போகிறோம். இந்த பியூரி நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஐஸ் கியூப்ஸ் மாதிரி ஆகிடும். அந்த கியூப்ஸ் எடுத்து நம்ம எப்பவும் போல் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒரேடியாக பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அது நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி சின்ன சின்ன கியூபாக இருந்தால் நமக்கு தேவையான அளவுகளில் எத்தனை கியூப் தேவையோ அத்தனை கியூப் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் இந்த டிப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே போலவே நம்ம முழு தக்காளியை எப்படி ரொம்ப நாளுக்கு மாசக்கணக்கில் எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்ற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எண்ட் ஸ்க்ரீன்லையும் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் அவசரமாக சமைக்கிற சமயத்தில் இந்த கியூப்ஸை 1-2 எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 3, இது மாதிரி பேக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுட்டு மீதி இருக்கிறத நம்ம அப்படியே ரப்பர் பேண்ட் இல்லைனா ஒரு கிளிப்பு மாதிரி போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அது மாதிரி வைக்கும் போது நம்மளுக்கு இப்போ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் கொஞ்சம் கூட இருக்காது. அது கொஞ்சமாக நமத்து போன மாதிரி ஆகி போயிடும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ண பேக்கெட்டில் எந்த அளவுக்கு பொருள் இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா ஃபில் பண்ணதை உள்ளே நல்லா தள்ளி விட்டுட்டு இது மாதிரி நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. ஒரு பழைய கத்தியை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கத்தியை நம்ம எந்த அளவுக்கு பொருள் இருக்கோ அதுக்கு கொஞ்சம் மேலே இது மாதிரி கரெக்டாக கோடு மாதிரி போட்டுக்கோங்க. அந்த கத்தி வச்சு போட்டிங்கனாவே நல்லா சீல் ஆகிடும். கத்தி ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி நம்ம சீல் பண்ணும்போது கொஞ்சம் கூட அதில் காற்றே போகாமல் பொருட்கள் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி பூச்சி வண்டு எதுவுமே வைக்கவே வைக்காது. இப்போ மீதி எக்ஸஸாக இருக்க பேக்கெட்டை நம்ம சீல் பண்ண இடத்துக்கும் மேலே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி செய்யும் போது நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு அந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக புது பேக்கெட் ஓப்பன் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருந்ததோ அதே அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த பேக்கெட்டை நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதிக இடமும் தேவைப்படாது. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக சீல் ஆகிருக்குன்னு. கொஞ்சம் கூட காற்று உள்ளவே போகாது. அதே சமயம் நம்ம உள்ளே இருக்க பொருட்களும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்களும் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டிப் நம்பர் 4, மழைக்காலம் வந்துட்டாவே அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணுற இடங்கள்லாம் ஜிங்க் ஏரியா பாத்ரூம்லாம் ஒரு விதமான பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஈரப்பதத்துக்கு. அந்த ஈரப்பதத்தை போக்குறதுக்கு ஒரு வேஸ்டான பாக்ஸில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். ஆப்ப சோடா தான். இந்த பேக்கிங் சோடா கூட நம்ம இன்னைக்கு வீடுகளில் துணிகளுக்கு யூஸ் பண்ணுற கம்ஃபர்ட் தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இதுலேருந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கம்ஃபர்ட்டுக்கு பதிலாக வீட்டில் ஏதாவது பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஜவ்வாது அது மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு கம்ஃபர்ட் எடுத்து இந்த பேக்கிங் சோடாவில் கலந்துக்கலாம். உங்ககிட்ட பெர்ஃப்யூம் ஜவ்வாது அது மாதிரி எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஊதுபத்தியை கூட நீங்கள் தூள் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம்.
இந்த பேக்கிங் சோடாக்கு ஈரப்பதத்தை பேட் ஸ்மெல்லை எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அது கூட நம்ம இன்னைக்கு கம்ஃபர்ட் சேர்த்துருக்கனால அது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ இந்த பாக்ஸை நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இந்த பாக்ஸோட மூடியில் நம்ம இன்னைக்கு பழைய கத்தியை சூடு பண்ணி அங்கங்கே ஹோல்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு இந்த வாசம் இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். கொஞ்சம் கூட பேட் ஸ்மெல் வரவே வராது. நீங்கள் 15 நாளைக்கு ஒரு தடவை வேணும்னா இதில் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஊற்றிக்கலாம். வேணும்னா நீங்கள் பேக்கிங் சோடா கூட 20 days ஒன்ஸ் மாற்றிக்கலாம். இந்த பாக்ஸை நீங்கள் ஜிங்க் ஏரியாவில், பாத்ரூம் ஏரியாவில் உங்களுக்கு எங்கே ஸ்மெல் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சு பாருங்கள். ரொம்பவே அந்த இடம் நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள்.